இன்றைக்கு மகா சிவராத்திரி இல்லையா? இன்றே கருப்பு எலுமிச்சை விளக்கு ஏற்றி பாருங்க. உங்க வாழ்க்கையில அவ்வளவு பெரிய மாற்றத்தை நீங்க அடைவீங்க. நீங்க குடும்ப பிரச்சனை, பண கஷ்டம், வேலை தடை, தீய சக்திகள் இப்படின்ற பிரச்சனையில இருக்கிறீங்களா? இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை இன்னைக்கு இரவிலேயே செஞ்சு பாருங்க. உங்களோட வாழ்க்கையில திருப்பு முனையே உண்டாகுங்க. அது என்ன பரிகாரம் தெரியுமா? கருப்பு எலுமிச்சை விளக்கு பரிகாரம். கருப்பு எலுமிச்சை விளக்கா? இது செய்ய தேவையான பொருட்கள் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. ஒரு கருப்பு எலுமிச்சை, நல்லெண்ணெய், நெய், தேன். நல்லெண்ணெயா இருந்தாலும் சரி, நெய்யா இருந்தாலும் சரி, தேனா இருந்தாலும் சரி. நெய் விளக்கு ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு. கருப்பு திரி இல்லைன்னா பரந்தர்பட்டின்னு சொல்லுவாங்க, நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும், நீங்க வாங்கிக்கோங்க. தூபம், கற்பூரம், மலர்கள், தட்டு அல்லது விளக்கு அடுப்பு. சரிங்களா? இப்போ கருப்பு எலுமிச்சை விளக்கை தயாரிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். எலுமிச்சைய பாதியா வெட்டிட்டு அதுல உள்ள அந்த சாறு எல்லாமே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லா அழுத்தி எல்லாத்தையும் நீக்கிடுங்க. நல்லா பிழிஞ்சிடுங்க. பிழிஞ்சிட்டு திருப்பிடுங்க. திருப்பி நம்ம இந்த எண்ணெய் ஊற்றி இது பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கணும். குளிர்ந்த நீர்ல கழுவிட்டு தூய்மையா வச்சுக்கோங்க. அதனுள்ளே நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் இல்லைன்னா தேன் ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா இந்த மூணுமே கலந்து ஊத்துங்க. தேன் ஊத்துற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நெய் இது பண்ணுங்க. நெய்க்குமே இல்லை அப்படின்னா நல்ல நெய் கூட போதுங்க. இப்போ ஒரு கருப்பு திரிய நடுவுல வச்சுக்கணும். இத ஒரு தட்டுல வைங்க. இப்போ விளக்கை எரிப்பது மற்றும் வழிபாடை பத்தி பார்க்கலாம். முதல்ல சிவனுக்கு தூபம், கற்பூரத்தை காட்டிடுங்க. இப்போ சிவனின் பஞ்சாட்சர மந்திரத்தை, அதாவது ஓம் நம சிவாய அப்படின்ற அந்த மந்திரத்தை 21 முறையோ 51 முறையோ 108 முறையோ ஜெபிச்சுக்கோங்க. 108 முறை சொல்றது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்கும். இப்போ விளக்கை எரிய வச்சுட்டு சிவலிங்கத்துக்கு முன்னாடி நீங்க வச்சிடுங்க. அகல் விளக்கு மாதிரி தீபம் அணையும் வர இருக்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த அகல் விளக்கு தீபம் இருக்கு இல்லையா, இது கடைசி வரைக்கும் எரியிற வரைக்கும் இருக்கிறது ரொம்பவே சிறப்பு. சரி, இப்போ இதற்கான பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இதை பண்றதுனால நமக்கு என்ன நடக்குங்க? குடும்ப சண்டைகள், மன அழுத்தம் இருந்தா அது நீங்கி போயிடும். கடன் சுமை குறையும். பண நோக்கம் நிறைவேறும். நீங்க பணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களோட வேண்டுதலை மட்டும், அந்த ஒரு வேண்டுதலை மட்டும் வச்சு வேண்டுங்க. நிச்சயமாக உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி அடையும். தீய சக்திகள், இந்த பேய் பிசாஸ் தொல்லைகள், இது எல்லாமே நீங்க இடம் செய்வினைகள் அகலும். திடீர் அனுகூலங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும். இந்த கருப்பு எலுமிச்சை விளக்கை எங்க வைக்கணும்னு இப்ப கேட்பீங்க. சிவன் கோயில்ல வச்சீங்க அப்படின்னா சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். வீட்டுல பூஜை அறையில வைக்கும் போது தீய சக்திகள், இந்த செய்வினை, பில்லி சூனியம் இது எல்லாமே அகன்றும். தொழில் இடங்களை வைக்கும் போது பண வரவு அதிகரிக்கும். ஆக நீங்க இந்த 3 இடங்கள்லயுமே கூட நீங்க வைக்கலாங்க. ரொம்ப பெரிய சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். சரி, இந்த பரிகாரத்தை எப்படி முடிக்கணும்? என்ன பண்ணணும்னா, அந்த எலுமிச்சை அப்படி எடுத்துட்டு தண்ணீர்ல அதை நல்லா கரைச்சா கருகி நல்லா கருகி போயிருக்கும். அதனாலதான் சொல்றது, இதுக்கு பேரே பாத்தீங்கன்னா கருப்பு எலுமிச்சை பரிகாரம் அப்படின்றது. ஓகேங்களா? சோ அப்போ இந்த நல்ல கருப்பா இருக்கும் பாத்தீங்களா, இந்த எலுமிச்சைய நீங்க அணைச்செல்லாம் எடுக்கக்கூடாது. நல்லா எரிஞ்சிட்டும். எரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அது நல்லா கருப்பா இருக்கும்ல, சுத்தி கருப்பா இருக்கும். அது தண்ணீர்ல கரைச்சு மரம் அடியில நீங்க ஊத்தலாம், இல்ல வச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்ததான் நீங்க பண்ண வேண்டியது, ஒரு ஏழைகளுக்காவது உணவு வழங்கினா கூடுதல் புண்ணியத்தை உங்களுக்கு சேர்க்கும். இப்போ இந்த கருப்பு எலுமிச்சை பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்க. நிச்சயமாக ஒரு அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும். நம்பிக்கையோட எதையுமே பண்ணுங்க. சிவனை மட்டுமே நீங்க நினைச்சு தியானம் பண்ணிட்டு உங்களோட வேண்டுதல் எதுவோ அதுல நீங்க குறிக்கோளா நீங்க பண்ணும்போது இந்த விஷயம் சீக்கிரமா நடக்கும். இந்த பிரபஞ்சத்துக்குமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க சொல்ற விஷயங்கள் அத்தனையுமே கேட்கும். அதனால நம்பிக்கையோட முழு மனதோட பண்ணுங்க. இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத தாண்டி நீங்க நம்பிக்கையோட பண்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு நிச்சயமான பலனை கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதையா இருந்திருக்கும் நம்புறேன். பயனுள்ளவையா இருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நன்மை கிடைக்கணுமா? அப்போ இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்த்துட்டு உங்க அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சிவனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஓம் நம சிவாய. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி, வணக்கம்.